எல்லோருக்கும் வணக்கம். 6ஆம் அறிவு கொண்ட நாம் அடிக்கடி ஆணவப்படுகிறோம். என்ன செய்துவிட முடியும் எங்களை இந்த இயற்கையால் என்று. ஆனால் அந்த இயற்கைக்கு அரை நொடி போதும் எங்களை அடையாளமே தெரியாமல் அழித்து விடுவதற்கு. அழிக்கும் உரிமை ஆக்கியவனுக்கே உண்டு, அனுபவிப்பவனுக்கு அல்ல. ஆனால் இங்கு பிளாஸ்டிக் பாவனை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தொழிற்சாலை கழிவுகளால் நீரும் காற்றும் மாசுபட்டுக் கொண்டே இருக்கிறது. வீட்டு கழிவுகளை எங்கும் விசிறுவதோடு தண்ணீரையும் வீண் விரயமாக்கிக் கொண்டிருக்கிறோம். மரங்களை எல்லாம் அழித்து எம் தலை மீது நாமே மண்ணை வாரி போட்டுக் கொண்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் விட இவற்றின் விளைவுகளையும் பாரதூரங்களையும் நாம் அறிந்தும் அறியாமல் இருக்கிறோம். உலகிலே ஒவ்வொரு வருடமும் 500 மில்லியன் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இவற்றிலே 8 மில்லியன் பிளாஸ்டிக் பொருட்கள் கடலிலே கழிவுகளாக கொட்டப்படுகிறது. அதாவது ஒரு நிமிடத்திற்கு 1 லாரி கழிவு கடலிலே கொட்டப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் கடந்த நூற்றாண்டை விட அதிகமான பிளாஸ்டிக் பொருட்களை நாம் உற்பத்தி செய்திருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் 10 லட்சம் பிளாஸ்டிக் போத்தல்கள் உலகிலே நுகர்வோரினால் கொள்வனவு செய்யப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக்குகளில் 50% ஒரு முறை மட்டும் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் வகைகளாகும். உலகமானது உற்பத்தி செய்யும் கழிவுகளில் 10% பிளாஸ்டிக் கழிவுகளாகும். 5 லட்சம் கோடி பிளாஸ்டிக் பைகள் உலக மக்களால் ஒரு வருடத்திலே பயன்படுத்தப்படுகின்றன. அது மட்டுமல்ல, காற்று மாசுபடுதல் கூட இங்கு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. வருடத்திற்கு 34% மக்கள் பக்கவாத பாதிப்பினால் அல்லலுறுகின்றார்கள். இந்த காற்று மாசுபடுதலினால் 4.2 மில்லியன் மக்களினுடைய இறப்பு இந்த காற்று மாசுபடுதலினால் ஏற்படுகிறது. 92% மக்கள் காற்று மாசுள்ள பகுதியிலேயே இன்னும் வசித்து வருகின்றார்கள். நாளைய சந்ததிக்கு நாம் வழங்கும் வாழ்க்கை இந்த அழகான பூமியாக இருக்கு. தண்ணீர் அதன் கற்பிழக்காமல் காப்போம். காற்றை வடிகட்டி காயமாற்றுவோம். புகைக்கு தடை போட்டு கதவடைப்போம். உலகம் பசுமையில் படுத்துறங்க வழிவிடட்டும் நம் வாசல் படிகள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.